வணக்கம். ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன். ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன். பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கருத்து தெரிவிக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஹோ போனோ போனோவை விளக்குகின்ற ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்திலேருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக விளக்கம் கொடுத்து நான் பதிவிட்டு வரேன். இது வரைக்கும் 6 அத்தியாயங்களை நான் விளக்கமாக பதிவிட்டிருக்கேன். அந்த யூடியூபோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள 6 வீடியோவுடைய லிங்க்கையும் கிளிக் பண்ணி அதை பாருங்கள். இன்றைக்கி நாம் 7வது சாப்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 7வது சாப்டரின் தலைப்பு ஈட்டிங் வித் தி டிவைன். ஈட்டிங் வித் த டிவைன் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தோடு அமர்ந்து சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஜோ விட்டாலே, ஜீரோ லிமிட்ஸ் எழுதின டாக்டர் ஜோ விட்டாலே ஈட்டிங் வித் த டிவைன் அப்படின்னு சொன்னதுனால தெய்வத்தோடு அமர்ந்து உண்ணுதல்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த உண்ணுதல் டின்னர் வித் டாக்டர் ஹியூலன், ஹவாய் ஹோ போன உலகத்துக்கு சொல்லி கொடுத்த டாக்டர் ஹியூலனோடு அமர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு நிகழ்வு அது. டின்னர் வித் டாக்டர் ஹியூலன் அப்படிங்கிற நிகழ்வு, அந்த நிகழ்வு நடந்த சம்பவத்தை தான் இந்த சாப்டரில் அவர் பதிவிட்டிருக்காரு. அதனால் இந்த சாப்டருக்கு தலைப்பு ஈட்டிங் வித் டிவைன்னு சொன்னதுனால அவரே ஒரு தெய்வமாக பார்த்தாரா அப்படின்னு கூட நினைக்க தோணுது எனக்கு. எப்படி இருந்தாலுமே இந்த சாப்டரில் ஹோ போனவனுடைய உண்மை என்ன, சாராம்சம் என்ன, அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற சம்பாஷணையைத்தான், சம்பவங்களை தான் இந்த சாப்டர்லேயுமே டாக்டர் ஜோ விட்டாலே பதிவிட்டிருக்காரு. அதை வாங்க விவரமாக பார்க்கலாம். ஒரு 70 பேர் குழுமி இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து தான் டாக்டர் ஹியூலன் டின்னர் சாப்பிட்டாரு. வந்திருந்த மக்கள் எப்படி எந்த ஊரில் வந்தாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல ஊர்லேருந்து வந்தாங்க. இது அறிவிப்பு பெரிய அளவில் கொடுக்காட்டி கூட தகவல் பரவி இவ்வளோ பேர் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜோவிட்டில் சொல்கிறாரு. அங்கே வந்திருந்தவங்க உணவு பதார்த்தத்தில் கவனம் செலுத்துறதை விட சாப்பிடுகின்ற பொழுது டாக்டர் ஹியூலன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்குறதுலேயே மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஜோ விட்டாலே இந்த சாப்டரில் சொல்கிறார். ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், சிண்டி கேஷ்மேன் அப்படின்னு அந்த டின்னருக்கு வந்திருந்த ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. இட் வாஸ் சாட்டர்டே, February 25, 2006. I went downtown Austin to listen to Dr. Hewlin speak. I sat next to him at dinner. His message is to be 100% responsible. I got to witness some powerful energy shifts. A lady at our table kept blaming a man for not calling the hospital when she had an asthma attack. Dr. Hewlin paused and said, "I'm only interested in you, and I heard that you need to drink more water and that will help your asthma." அதாவது அந்த டின்னர் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு லேடி ஒருத்தரை குற்றம் சொல்லிட்டே இருந்தாங்களாம். என் ஆஸ்மா அட்டாக் வந்திருக்கு, நீ கவனிக்கலன்னு சொல்லி அவளை குற்றம் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ டாக்டர் ஹியூலன் அந்த அம்மாட்ட போயிட்டு, உங்கள் மேல் அக்கறையில் சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் ஆஸ்மா சரியாகும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொன்னதாக கேண்டி சிறுவன் சொல்கிறார். அப்படி டாக்டர் ஹியூலன் சொன்னதுமே அந்த பெண்மணியுடைய உணர்வு நிலை மாறியதை நான் கண்ணுற்றேன்கிறார். அதாவது குற்றம் சொல்வதிலிருந்து நன்றி மனப்பான்மைக்கு அந்த அம்மா மாறினதை நான் கவனித்தேன். இது எனக்குள்ள ஒரு 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 திகைப்பை கொடுத்தது. இப்படி ஒரு விஷயம் வருமா? குற்றம் சாட்டுகிற மனப்பான்மையிலிருந்து நகர்ந்து நன்றி நவலுகின்ற மனப்பான்மை, அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு இவ்வளோ எளிதாக மாற முடியுமா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு ஜோ விட்டால சொல்லிட்டு அடுத்த ஒரு சம்பவம் சொல்கிறாரு. அடுத்து, ஐ புல்ட் அவுட் மை பாட்டில்டு வாட்டர், பாயிண்டிங் டு த ஹோட்டல் வாட்டர். ஐ செட் டு டாக்டர் ஹியூலன், தேர் வாட்டர் இஸ் நாட் வெரி குட் என்று சொன்னேன்.
அதாவது ஹோட்டல் தண்ணி நல்லா இல்லை, இந்த பாட்டில் தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு டாக்டர் ஹியூலன்ட்ட நான் சொன்னேன். அண்ட் டாக்டர் ஹியூலன் said to me, do you realize what you just did? அப்படின்னு சொன்னதுமே எனக்கு அப்போ தான் தோணித்து. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நான் பாஸ் ஆன் பண்ணுறேன், அதாவது அது சரியில்லை, அந்த தண்ணி சரியில்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது மூலமாக நான் எதிர்மறை எண்ணத்தை காற்றிலே விதைக்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படி சொல்கிறாரு. திரும்பவும் இப்படி குற்றம் சொல்லுவதில் இருந்து ஒப்பிட்டு, அதாவது என் தண்ணி நல்லா இருக்குது, அந்த தண்ணி நல்லா இல்லைன்னு ஒப்பிட்டு சொல்லுவதன் மூலமாக நான் எதிர்மறை எண்ணத்தை, ஒரு விஷத்தை, விஷ வித்தை காற்றிலே மிதக்க விடுகிறேன் என்கின்ற விழிப்புணர்வு எனக்கு டாக்டர் ஹியூலன் கொடுத்ததாக டாக்டர் ஜோ விட்டாலே சொல்கிறார். இந்த இடத்துல யார் அவரிடம் வந்து தங்களுடைய குறைகளை சொன்னாலும் கூட உடனே டாக்டர் ஹியூலன் தனக்குள்ளே கேள்வி கேட்பாராம், எனக்குள் என்ன இருக்கிறது தவறாக, இப்படியான ஒரு சங்கடத்தை நான் கேட்க வேண்டி இருக்கிறதே என சொல்லிவிட்டு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விடுவாராம். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்று அவர் உடனடியாக செய்ய ஆரம்பித்து விடுவார். தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா சம்பவத்துக்கும் அவை இயல்புக்கு மாறாக இருந்தால், நன்மைக்கு எதிராக இருந்தால், வெளிப்படையாக துன்பம் தருவதாக தெரிந்தால் இவர் சூழ்நிலையை குற்றம் சொல்லாமல் உடனடியாக தனக்குள்ளே உள்முகமாக நோக்கி, என்னை மன்னித்து விடு, நான் வருந்துகிறேன், உனக்கு நன்றி, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று தன்னை தூய்மைப்படுத்துவதிலே மிக கவனமாக இருந்தார் என்பதையும் நான் கவனித்தேன் என டாக்டர் ஜோ விட்டாலே சொல்கிறார். இப்படி இந்த வாக்கியங்களை அவர் உடனடியாக சொல்லுகின்ற பொழுது அவருக்கு தெய்வ சக்தியோடு இணைப்பு ஏற்பட்டு, தெய்வ சக்தி இவருக்கு உணர்வை கொடுக்குமா, இன்ஸ்பிரேஷன் கொடுக்குமா, அடுத்து என்ன செய்யணும் என்பதை சொல்லி கொடுக்குமா, ஒரு உந்து சக்தி உள்ளேந்து எழும்புமா, இதை செய்ய சொல். அப்படித்தான் ஆஸ்மா வந்த அந்த பெண்மணி அந்த மனிதனை குற்றம் சொன்ன போது, என்னை நீ கவனிக்கவே இல்லை என்று குற்றம் சொன்ன போது இவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கின்ற பொழுது தோன்றியதாம், டாக்டர் ஹியூலன் உள்ளத்திலே தோன்றியதாம், அந்த பெண்ணை தண்ணீர் குடிக்க சொல் என்ற கட்டளை வந்ததும் அதை அந்த பெண்மணியிடம் சொன்னாராம். அந்த பெண்மணி தண்ணீர் குடித்ததும் ஆஸ்துமா பிரச்சனை அடங்கி நிம்மதி பெற்றார் என்று டாக்டர் ஹியூலன் சொல்கிறார். டாக்டர் ஹியூலன் சொன்னாராம், நான் எந்த அறைக்குள் செல்வதற்கு முன்னால் அந்த அறையிடம் நான் அனுமதி கேட்பேன், நான் உள்ளே வரலாமா, என்னை அனுமதிக்கிறாயா என்று கேட்பேன். அந்த அறை அனுமதித்தால் நான் உள்ளே செல்வேன், அப்படி அனுமதி கிடைக்கவில்லை என்றால் என்னை சுத்தம் செய்து கொள்ள முயற்சி செய்வேன், சுத்தம் செய்து கொள்வேன், சுத்தம் செய்த பின்னே என்னை அது அனுமதிக்கும், நான் அது அறைக்குள் செல்வேன் என்று டாக்டர் ஹியூலன் சொன்னது ஜோ விட்டாலே வியப்பாக இருந்தது என சொல்லுகின்றார். டாக்டர் ஹியூலன் சொன்னதாக ஜோ விட்டாலே பதிவு செய்கிறார். Science has no certainty of what is going on in our life. Even mathematics is unclear because of zero. In the end of Charles Selfie's book, Zero, the biography of a dangerous idea, the author concludes, all the scientists know is that cosmos was spawned from nothing and will return to nothing from whence it came. The universe begins and ends with zero என்று டாக்டர் ஹியூலன் சொன்னதாக சொல்கின்றார். பூஜ்ஜியத்திலிருந்து துவங்குகிறது, மீண்டும் எல்லாம் பூஜ்ஜியத்தில் அடங்கிவிடும் என்று டாக்டர் ஹியூலன் சொன்னதாக டாக்டர் ஜோ விட்டல சொல்கிறார். அப்போது உங்கள் கோப்பையை நீங்கள் காலி செய்தால் அதில் உள்ள சுவை குறைவான, பக்குவம் குறைவான அதனுடைய உள்ளடக்கைகளை, அதனுடைய ரசத்தை நீங்கள் வெளியே கொட்டிவிட்டால், அந்த கோப்பை காலியானால் அந்த இடத்திலே தெய்வ ரசம் வந்து நிரம்பும், அமிர்தம் வந்து நிரம்பும் என்று டாக்டர் ஹியூலன் சொல்வதாக நான் புரிந்து கொள்கின்றேன். அதான் ஒரு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஒரு ராஜா ஒரு ஞானியை பார்த்து ஞானம் பெற வேண்டும் என்று போகிறான். யார் என்று ஞானி கேட்பார். நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லுவான். நான் போன பின்னே வா அப்படிம்பாரு. இவனுக்கு புரியாது, இருந்தாலும் போயிடுவான். திரும்ப ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வருவான். யார் வந்திருக்கேன்னு கேட்பார். நான் தான் ராஜா வந்திருக்கேம்மா, நான் போன பின்ன வா
அப்படிம்பாரு. என்ன சொல்கிறாருன்னு புரியாது. இன்னும் நான் போன பின்னே வான்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு இன்னொரு அறிவாளிகிட்ட போய் கேட்டபோது அந்த அறிஞர் சொல்லுவார், நீ ராஜா அப்படிங்கிற அகம்பாவத்தை விட்டுட்டு, நான்கிற அகம்பாவத்தை விட்டுட்டு நீ உன்னை ஒரு எளிமையானவனாக ஆக்கி கொண்டால் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போதுதான் புரிந்தது, நான் என்னும் அகம்பாவத்தை விலக்கிவிட்டு ஒரு பணிவான மனநிலையில், ஏற்புடைமை மனநிலையில் ஞானியிடம் போய் நின்றால் அவர் தனக்கு ஞானம் வழங்குவார் என்று ராஜாவுக்கு விளங்கியதாம். அதன் பின்னே ராஜா மிக பணிவோடு போய் நின்று யார் என கேட்கின்ற பொழுது உங்கள் அடிமை என சொல்லி காலையில் விழுந்தாராம். அதன் பின் ஏற்றுக்கொண்டாராம் அந்த ஞானி இந்த ராஜாவை என்ற கதை சொல்லுகிறது. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, நம்முடைய படிப்பு அறிவு தான் இறைமையை உணர்விடாமல் தடுக்கிறது. பண்டிதர்களைப் போல எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர அனுபூதியாக மாற்றிக்கொள்வதில்லை என்று ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார். அதைத்தான் ஹவாயில் டாக்டர் ஹியூலன் சொல்லுகின்றார், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், காலியாக வைத்துக் கொள்ளுங்கள், அங்கே தெய்வம் இறங்கும் என்று டாக்டர் ஹியூலன் சொல்லுகின்றார். அதனால் டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு, நான் எந்த விஷயத்தையும் திட்டமிடுவதே இல்லை. எது ஒன்று செய்ய வேண்டும் என்றாலும் கூட அதை தெய்வத்திடம் விட்டு விடுவேன். எனக்கு தெய்வத்திடம் என்ன கட்டளை வருகிறதோ அதை மட்டும் செய்வேன். என்னிடம் யார் படிக்க வேண்டும், என்னிடம் யார் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் யாரை சந்திக்க வேண்டும், நான் அன்றாட பண்ணி என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எனக்குள்ளே தெய்வம் சொல்லும், அதை செய்கிறேன் என்று டாக்டர் ஹியூலன் சொன்னதாக ஜோ விட்டல் சொல்லுகின்றார். யோசிச்சு பாருங்களேன், இது நமக்கு உள்ளபடிக்கு ஒரு சவாலான விஷயந்தான். ஏனென்றால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்ன, திட்டமிடல் வேணும், திட்டமிட்டு செய்யணும், என்னென்னைக்கு என்னென்ன காரியம் செய்யணும் திட்டமிடணும், நேர நிர்வாகம் வேணும், இலக்கு ஒன்று வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஏதாவது செய்வோம். இல்லைன்னா அதாவது வெந்ததை தின்று வந்ததை பேசுகின்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலக்கு இல்லாமல் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இப்படி நீங்கள் எதையும் திட்டமிடாதீர்கள் என சொன்னால் நமக்கு சவாலாக அமையும். உள்ளபடிக்கு உண்மைதான். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சராசரி வாழ்க்கை வாழுகின்ற நமக்கு திட்டமிடுதல் அவசியம். ஏன்னா அகம்பாவம் முழுக்க வெளியில் போகலை, நான் என்கிற நினைப்பு முழுக்க துடைத்து எறியப்படவில்லை. அப்படிங்கும் பொழுது நம்முடைய எண்ணத்தை சீர்படுத்துவதற்கு திட்டமிடல் என்பது அவசியம் என நான் சொல்லுகின்றேன். ரங்கநாதராகிய நான் சொல்லுகின்றேன். ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், செய்யக்கூடாது, நாளைக்கு என்ன நடக்கும், நடக்கக்கூடாது, 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணுங்கிறதுலாம் ஒரு கணிப்பு மனசில் வச்சுக்கணும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கணிப்பு வைத்தால் கூட அதை நடத்தி கொடுப்பது தெய்வம் என்கிற பணிவிலே தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய யூகத்தில் நம்முடைய கணிப்பில் என்னால் முடியும், முடியாது, செய்வேன், செய்ய முடியாது, செஞ்சு காட்டுவேன் என்கின்ற வீராப்பெல்லாம் இல்லாமல் எதை செய்ய வேண்டும் என முடிவு செய்கிறோமோ அந்த முடிவை எடுத்த பின்னே அதை தெய்வத்திற்கு ஒப்படைத்து விட்டு தெய்வ காரியமாக செய்கின்ற மனப்பக்குவத்தை வளர்த்து வர 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 அகம்பாவம் குறைந்து அதில் வெற்றி தோல்வி வந்தால் மனசு சஞ்சலப்பட்டு தடம்புரண்டு போகாமல், வெற்றி வந்தால் மண்டைக்கு ஏறாது, தோல்வி வந்தால் இதயத்தை அடைக்காது, இப்படி இருக்கும் மனசில். அப்போது வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் கூட பிரம்மார்ப்பணம், அது இறைவனுக்கு அர்ப்பணம் என்கின்ற அந்த மனோபாவத்தோடு நம் கடமைகளை செய்து வந்தால் மனம் பக்குவப்படும், அகம்பாவம் அழியும். அகம்பாவம் அழிகின்ற பொழுது தெய்வ தூண்டுதல் நமக்குள்ளும் தெரிய ஆரம்பிக்கும். தெய்வ தூண்டுதல் வர 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதி ஏற்படும். நிம்மதி ஏற்பட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் ஹோ ஓபனோபன் நமக்கு சொல்லுகிறது. ஹவாய் என்ற சொல்லின் பொருளே தெய்வத்தின் மூச்சும் நீரும் என்பதாகுங்கிறார் டாக்டர் ஹியூலன். ஹா என்றால் உந்து சக்தி, இன்ஸ்பிரேஷன். வா என்றால் தண்ணீர். ஐ என்றால் தெய்வம் என சொல்லுகின்றார். ஹவாய் என்பது தெய்வாம்சமானது என சொல்லுகின்றார். அந்த தெய்வத்தை பரிணமிக்க நாம் அனுமதிப்பதற்கு நமக்குள் இருக்கின்ற அகம்பாவ குப்பைகளை வெளியே கொட்டினால் தெய்வம் வந்து நிரம்பும். அப்படி நிரம்புகின்ற பொழுது நம் வாழ்க்கை மிக சிறப்பாக பரிணமிக்கும் என்பதுதான் ஹோ ஓபனோபனுடைய சாரமாக இந்த பகுதியிலே டாக்டர் ஹியூலன் நமக்கு வழங்கியிருக்கிறார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.